இப்போ மழை காலத்தில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஈவினிங் டைமில் சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து காளான் 2 பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். அது கூட கோஸ் சேர்த்துருக்கேன். இது கூட கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திட்டு, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி சேர்க்காம கையிலேயே பிசைஞ்சும் போது அதிலே தண்ணி விடும். இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை சேரணும். இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக வந்து மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் கார்ன் சிப்ஸ் இருந்தால் இதே எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதில் வந்து சாஸ் ஊற்றணும். அதுக்கு பதிலாக வந்து ஒரு 7 காஷ்மீரி மிளகாய் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, ஒரு 7 பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, அது கூட ஊற வச்ச காஷ்மீரி மிளகாய், அது கூட 1½ ஸ்பூன் வந்து வெள்ளை சக்கரை வந்து சேர்த்திக்கலாம் இனிப்புக்காக. இது வந்து சாஸ் மாதிரியே இருக்கும். நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட ரெடிமேட் சாஸ் இருந்தால் வந்து சேர்த்திக்கங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு காளான் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கார்ன் சிப்ஸ், மல்லித்தழை சேர்த்திட்டா போதுங்க. கடையில் வாங்குகிற காளான் ஃப்ரையை விட இந்த காளான் ஃப்ரை வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.